நான் வணக்கம். வணக்கம். நான் எங்கேருந்து வந்திருக்கீங்க? அண்ணா நான் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்திங்கார்பேட்டை பிள்ளார்பாளையத்துலேருந்து வந்திருக்கேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நீங்கள் வருஷம் கண்ணபுரம் தேருக்கு மாடுகள் வாங்க நான் வந்துருக்கீங்க? ரெகுலராக வந்துட்டு இருக்கேங்கண்ணா. ஓகே. நான் மாடு வாங்கலான்னு வந்திருக்கேங்க. ஓகே. இப்போ இன்னைக்கு தான் வந்தீங்களா இல்லை எப்படிங்க? நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேங்க. காலையில் தான் வந்தேன். காலையில் தான் வந்தீங்க? ஆமாங்க. ஓகே. நேரமே வந்துட்டீங்க? நேரமாக வந்துட்டேங்கண்ணா. விடிய கிளம்பணும். மணி இப்போ தான் 7 மணி ஆகுது. அப்போ அதுக்குள்ளேயே நீங்கள் இங்கே வந்து இறங்கிட்டீங்க? அந்த அளவுக்கு மாடு மேலே 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்கண்ணா. சரிங்க. இங்கே ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 ஹவர்ஸ் இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகும். 2.5 ஹவர்ஸ். ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் மாடுகள் பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் உள்ளே வரேன். இப்போ தான் உள்ளே வந்திருக்கேங்கண்ணா. சரி. இதுக்கு மேலே தான் பார்க்கணுங்க. இதுக்கு மேலே தான் பார்க்கணும். ஆமாங்கண்ணா. ஓகே. என்ன மாதிரியான மாடுகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? ஆனால் ஒரு வளர்த்துறதுக்கு தாங்கண்ணா. ஒரு 2 பல்லு 4 பல்லு நல்ல காளையா பார்க்கலான்னு வந்திருக்கேங்கண்ணா. ஓகே. நான் வீட்டில் ஒரு 2 ஜோடி வச்சுருக்கேங்கண்ணா. ஓகே. என்ன காளைங்களா? ஆமாம், காளை தான் வச்சுருக்கேங்கண்ணா. சரி. 4 பல் காளை 2 வச்சுருக்காங்கண்ணா. பல் போடாத காளை 2 வச்சுருக்காங்கண்ணா. ஓகே. மாடுகள் நாட்டு மாடெல்லாம் வளர்த்துறது இல்லைங்களா? நான் நாட்டு மாடு ஒரு மாடு வளர்த்துறேன். இருக்கு. கறவைக்கு வச்சிருக்கேங்கண்ணா. ஓகே. நாட்டு மாடு இவ்வளோ நாள் இல்லைங்க. இப்போ தான் வாங்கியிருக்கேனுங்க. சரி. எல்லாம் காளைகள் மட்டும் வாங்கி வளர்த்துறதுனால அந்த மாடுகளுடைய இது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆமாங்கண்ணா. இப்போ வர என்னன்னா வண்டி மாட்டை வந்து சும்மா வச்சிருக்கிறோம், அதை மெயின்டைன் பண்ண முடியாம நிறைய பேர் வித்துடுறாங்க. அதான். ஆனா நாட்டு மாடு வளர்த்தணுங்கண்ணா. இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண மக்களால ஒரு காலக்கண்ணு வாங்கி வச்சு வளர்த்த முடியாதுங்கண்ணா. அன்னைக்கு வந்து எளிமையா இருக்கிறவங்க மட்டும்தான் காலக்கண்ணு வாங்கி வளர்த்தாங்கன்னா, இன்னைக்கு காங்கேய மாடு 2 வாங்கி வீட்டுல அதை கட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு செல்வந்தர்களால மட்டும்தாங்கண்ணா முடியுங்கண்ணா. சாதாரண எளிமையான இருக்கவங்களா எளிய மக்களால இன்னைக்கு முடியாதுங்கண்ணா. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 இருந்து 700 ரூபாய் வரைக்கும் அதோட மெயின்டெனன்ஸ் செலவு ஆகுங்கண்ணா. கண்டிப்பா இன்னைக்கு சாதாரண மக்களால முடியாதுங்கண்ணா. அன்னைக்கு வந்து ஏழையா தான் வண்டி மாடு வச்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு பணக்காரங்களால மட்டும்தானா வண்டி மாடு வச்சிருக்க முடியுங்கண்ணா. இப்ப வண்டி மாட்டோடைய இது அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. ஆமாங்கண்ணா. இன்னைக்கும் ரேஸ் இல்லைன்னா கண்டிப்பா ரேஸு மணல் வண்டி மாடு இல்லைன்னா காங்கை மாடுகள் இல்லைங்கண்ணா. வளர்த்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்கன்னா. சரி. இதனால இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு 2 காலக்கண்ணாவது நிக்கணுங்கண்ணா. இன்னைக்கு காலை இருந்தா அது பெருமைங்கண்ணா வீட்டுல. அதான். நிச்சயமா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாட்டு மாடாச்சு இருக்கணும் இல்லைங்க? கண்டிப்பா வச்சிருக்கணுங்கண்ணா. அது நம்ம நாட்டின வச்சிருந்தா நம்மளோட பிள்ளைகளுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அது என்னன்றது தெரியுங்கண்ணா. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேத்துக்கு என்னன்றதே தெரியலங்கண்ணா. அதான். நாட்டு மாடு எது சிந்து மாடு எதுன்னே வித்தியாசம் தெரியல. கண்டிப்பாங்க. சரிங்க, நன்றிங்கண்ணா. ஓகே நன்றி. நம்ம பேரு? என்னோட நேம் பிரசாத்துங்கண்ணா. சரிங்க. நான் தாத்திங்கார்பேட்டைங்கண்ணா. திருச்சி மாவட்டம் தாத்திங்கார்பேட்டைங்கண்ணா. சரிங்க, நன்றிங்கண்ணா. நம்ம ஓலப்பாளையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்கிற முதல் மாடுங்க இது. சென மாடுன்னு நினைக்கிறேன். கட்டியிருக்காங்க. உள்ளே வந்தோடனே முன்னாடி லெஃப்ட் சைட்லேயே கட்டியிருந்தாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு காளை பயங்கர சேட்டை பண்ணிகிட்ருக்கு. நல்ல ஒரு சேட்டையன். ரெட்டை கயிறு ஓட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. எப்படி பயங்கர சேட்டைனா இருக்கான். அது போக இங்க ஒரு மாடு கட்டியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளகோயில் பக்கத்துல இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளகோயில் பக்கத்தில் எந்த ஊருமா? என்ன வலசை? கச்சகட்டி வலசை. எந்த இடத்துல இருக்குது வெள்ளகோயில்ல? எந்த ரோட்? எந்த ரோட்டில்? ஆமாம். ஓகே. முத்தூர் ரோட்டில் இருக்காமா? முத்தூர் ரோட்டில் ரைட் சைடு. சரியான சீற்றமுள்ள காளைங்க அது. இது காளை என்ன விலை சொல்லுதுமா? அது 85 ரூபா சொல்லுது. 85 ரூபாயா? எத்தனை மாசத்துக்கு காளை அது? ஒரு 5-6 மாசம் இருக்குண்ணா. 5-6 மாசம். ஆமாண்ணா.
ஓகே, நம்மகிட்ட எப்பவுமே மாடுகள் விற்பனைக்கு இருக்குமா இல்லை எப்பவுமே இருக்கணும். விற்பனைக்கு வச்சிருக்கீங்க? எப்பவுமே விற்பனைக்கு மாடு வச்சுட்டு எப்பவுமே இருக்கீங்க. இருக்கணும். ஓகே ஓகே அண்ணாவோட மாரியம்மன் மொட்டை அடிக்க வேற எங்க எடுத்த ஓகே. அந்த மாடுகள்லாம் எல்லாமே நம்மளுக்கு தான். அது என்ன விலை சொல்லுது? மண்டையும் கிட்டையும் பாரியா போயா இந்த மாடு பார்த்தீங்கன்னா 85,000 சொல்றாங்க இந்த காலை. இந்த காலை எப்படி என்ன ரேட்டுமா? 48 ரூபா சொல்லுங்க. 48. அந்த செவலை வந்து 50 ரூபா சொல்லுவோம். 50 ரூபா சொல்லுதா? இந்த காரிமா காரியா காராம்பஸா? காராம்பஸ்னா 60 ரூபா சொல்லுது. கண்ணு அங்கே படுத்துருக்கு. ஓ, இது எத்தனை நீத்து கண்ணு? ஒரு ஈத்து வந்து ஒரு 4 ஈத்து இருக்கும். 4 ஈத்து இருக்குமா? மாடு சின்னதா இருக்குது. சின்னதா இருக்கும். ஈத்து 4 ஈத்து போட்டுருச்சு. ஓ பரவாயில்ல. போட்டுருக்கணும். ஆஹா, பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு தெரியல, நான் பிடிச்சி பார்த்தது தெரியும். ஓகே ஓகே. கண்ணு எந்த கண்ணு? அந்த இங்க பிடிச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அந்த கண்ணுனா. ஓகே ஓகே ஓகே. அந்த காரி கலர்ல இருக்கிறதா? ஆமா, செவல கலர்ல. செவல கலர். செவல கலர் கண்ணு. ஓகே ஓகே. அது என்ன விலை சொல்லுச்சு? 60 ரூபா சொல்லுதுடா. 60 ரூபா. ஓகே ஓகே. இந்த காலக்கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த காரி மாடு காராம்பஸா காரி மாடா? காராம்பஸ். காராம்பஸ். இந்த காராம்பஸ் 60,000 சொல்லுது. ஓகே. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? கண்ணு போட்டு ஒரு கண்ணுக்கு வந்து இப்போ ஒரு 2 மாசம் இருக்கணும். 2 மாசம் இருக்குமா? ஓகே ஓகே. 2 மாசம் கிட்டத்தட்ட இருக்கணும். ஓகேம்மா. இந்த 4 கன்றுகள், அப்புறம் இந்த மாடெல்லாம் நம்மளுதா இப்படிமா? ஆ, அங்க 2 இருக்குனா, அப்புறம் இந்த டெம்போக்கு பின்னாடி ஒரு கண்ணு நிக்குதுனா. ஓகே ஓகே. இந்த மாடல்ல என்ன விலை? எத்தனை நீத்து மாடு தெரியுமா? 70 ரூபா சொல்றேன்னா. 70 ரூபா. ஈத்து வந்து ஒரு 8. ஈத்து வந்து ஒரு 4 ஈத்துக்கு பக்கத்துல இருக்கும். பக்கத்துல இருக்கும். ஓகே. இந்த மாடுமா? இந்த மாடு வந்துனா கண்ணு இருக்குனா, கண்ணு மாடு. கண்ணு வந்து அங்க வீட்லயே கொடுத்துட்டோம். கண்ணு வந்து அந்த வெள்ளை கண்ணு. வெள்ளை கண்ணு. ஆமா. ஓகே. இந்த வெள்ளை கண்ணு. அந்த வெள்ளை கண்ணுனா அந்த மாடு இதுனா. ஓகே ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். ஃபோன் நம்பர் சொல்லுங்கம்மா. 9943012148. ஓகே. இந்த மாடு வாங்கணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். ஆமாண்ணா. உங்க பேரு? பேர் நவீன்ண்ணா. நவீன். இந்த மாடு எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? அங்க வெள்ளகோயில் பக்கத்துல கச்சவட்டி வளர்ச்சனா. ஓகேம்மா. வெள்ளகோயில இருந்து எவ்வளவு தூரம் வரணும்? வெள்ளகோயில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வரணும். 10 கிலோமீட்டர்னா முத்தூரே வந்துரும். இல்லண்ணா, அது உள்ள போகணும். ரைட் சைடுல உள்ள போகணுமா? ரைட் சைடுல உள்ள போகணும். ஓகே ஓகே. முத்தூர் ரோட்ல ரைட் சைடு உள்ள போகணும். சரி 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 சரி. ஓகேங்கம்மா, நன்றி. சரி. அந்த மயில மாட்டுடைய கண்ணு, இந்த காராம்பஸோட கண்ணு அதுக்கு அந்த பக்கம் நிற்கிது. இதுதான் காராம்பஸோட கண்ணு. காலக்கண்ணு. இதுவும் காலக்கண்ணா? ரெண்டுமே காலக்கண்ணுனா. ஓகே ஓகேம்மா. அந்த காரி அவங்களோடதா? அந்த காரி அவங்க தட்டு போடுறது. அந்த செவலை அந்த கண்ணுக்குட்டி எங்களுக்கு. ஓ, அங்கே நிற்கிற செவலை கண்ணுக்குட்டி உங்களோடது. ஓகே. அப்புறம் வந்து சொல்லுங்க. அப்புறம் வந்து டெம்போக்கு பின்னாடி ஒரு கண்ணு வெட்டி இருக்கு, அது இருக்கு. 2 கண்ணு கொடுத்தாச்சுன்னா அந்த கண்ணு கொடுத்தா, அந்த கண்ணு கொடுத்தாச்சுன்னா செவலை கண்ணு. செவலை கண்ணு கொடுத்தாச்சு. ஓகே ஓகேம்மா. 3 கண்ணு மொத்தமா வித்துருக்கோம். அப்புறம் எல்லாம் இருக்கு. நீங்க எப்போ மாடு கொண்டு வந்தீங்க? நாங்க நேத்து காலையில நேரமே கொண்டு வந்தோம். இன்னைக்கு இப்போ போய் ஒரு 2 மாடு ஏசுனா டெம்போ வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகேம்மா. இந்த செவல மாடும் அந்த பையனோடது தான். மாடு வாங்குறதுக்கு பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. மயில் ரங்கத்துல இருந்து இறக்குன மாடுகள்.
ஓ இதோட கண்ணு தானுங்களா அது? இந்த கண்ணுக்கு எத்தனை மாதம் இருக்குங்கண்ணா? ஒரு வருஷம் இருக்குங்க. ஓகேங்கண்ணா, ஒரு வருஷம். ஓகே. இது எத்தனை நீத்துங்கண்ணா? இது 3 நீத்து. 3 நீத்து. ஓகே. கறவையெல்லாம் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்ருக்கு? கரை ஒரு 2 படி வரும். 2 படி வரும். ஓகே. இது கண்ணு காலக்கண்ணுங்களா? காலக்கண்ணு. ஓகே. மொத்தமாக ஜோடியாக எவ்வளோங்கண்ணா சொல்லுது? இந்த 2மா? கண்ணு 35 ரூபா சொன்னேன். சரிங்க. மாடு 35 ரூபா சொன்னேன். ஓ மாடு 35 ரூபா தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே அண்ணா, நம்ம பேர் மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறோம்? மாடு மயில்ரங்கல். நம்ம பேர் சாமியப்பன். சாமியப்பன். ஓகேங்கண்ணா. மொத்தமாக எத்தனை மாடுகள்ண்ணா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? 15 மாடு. எவ்வளோங்க? 15. ஓகேங்கண்ணா. இதில் எத்தனை காளைங்கண்ணா, எத்தனை கிடாரி? கிடாரி 2 கிடாரி. சரிங்க. மாடு 2 மாடு. சரிங்கண்ணா. இப்போ இந்த மாடு விலை என்ன எவ்வளோங்கண்ணா சொன்னீங்க? இது 35 ரூபா. 35. கண்ணு 35, மாடு 35. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த கன்றுகள்லாங்கண்ணா மயிலையில் இப்போ என்ன விலைக்கு போயிட்டுருக்கு? அதெல்லாம் 25. அந்த கிடாரிகள்லாம் 25. சரிங்க. அப்புறம் 45. சரிங்க. 35. ஓகே. இந்த செவலை இந்த மயிலையெல்லாம் அதெல்லாம் 35 தான். 35 தான். அது ஒன்றை கொடுத்தாச்சு. ஒன்று அதுதான் இருக்குது. இந்த மயிலுக்கு அடுத்து இருக்கிற மயில தான் இருக்குது. அது என்ன விலை சொல்லுதுங்கண்ணா? அது 45 ரூபா சொன்னேன். 45. அந்த ஓகே. இந்த மயில 45 தான் சொல்கிறாங்க. இந்த மயில கொடுத்தாச்சு. அங்கே பின்னாடி இருக்கிற அந்த மயிலுங்க அதுங்க எது? அதுங்க அது 33 ரூபா சொல்லுது. 33. ஓகேங்கண்ணா. அதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? அது 10 மாதம் இருக்குது. 10 மாதம் இருக்கும். ஓகேங்கண்ணா. இந்த செவலைங்கண்ணா? அந்த செவலையா? அது 60 ரூபா சொன்னேன். 52 கொடுத்தாச்சுங்களா? சரிங்க. பக்கத்தில் இருக்கிற கண்ணுங்கண்ணா? அது 5 ரூபா சொன்னேன். 5 ரூபா. எத்தனை மாதத்துக்கு கண்ணுங்கண்ணா அது? அது இந்த ஒரு 6-7 மாதம் இருக்கும். 6-7 மாதம் இருக்கும். ஓகே. அது காலக்கண்ணுங்க. காலக்கண்ணு. ஓகே. இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓலப்பாளையத்திலிருந்து இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய காடுகள் இருக்கு. 38. இந்த மாடு 32,000 ரூபாய் சொல்கிறாங்க. இருக்குது. அடக்க உள்ள கிடக்குது. தண்ணி அந்த வாளியில் ஒன்று எடுத்து போய் பிடிச்சி அந்த ஓசு பிடிங்கி அதை கரெக்டாக பார்க்கணும். ஆனால் அப்படியே நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் 98 427 46 646. ஓகே. இதுதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். ஆமாம். மாடுகள் வேணும் அப்படின்னு நம்மளை இதில் தொடர்பு பார்க்கலாம். நான் கண்ணபுரம் சந்தைக்காக மட்டும்தான் மாடு வச்சுருக்கீங்களா இல்லை எப்போவுமே மாடு இருக்குது? எப்போவுமே மாடு இருக்குங்க. எப்போவுமே மாடு இருக்கும். ஓகே. நம்ம வியாபாரி தான் இல்லைங்க? ஆமாங்க. சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. சரி. அவர் வருஷம் வேண்டுதல் வச்சிருக்காரு அண்ணன். அண்ணன் பேர் ரவி. சரிங்க. இங்க முடி இறக்கிடுவாரு. வருஷம் அவர் இங்க நம்ம கோயில்ல முடி இறக்கிட்டு போவாரு. முடி இறக்கிட்டு அண்ணன் இன்னொரு வச்சிருக்காரு. முடி வச்சிருக்காரு. முடி இறக்கிட்டு போவாரு. இவர் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச வியாபாரி. சரி போ. இவர் தான் எங்க ஊர்ல வியாபாரி. மைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. இவர் தான் எங்க ஊர் வியாபாரி. இவர் தான் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சது இந்த கண்ணாபுரம் சந்தையை. 25 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் நாங்க. ஓகே. எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கே ராசியமங்கலம். ஓகே. எல்லாம் ஒரே ஊர் தான். ஓகே. எத்தனை பேர்னா வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 10-12 பேர் வந்திருக்கோம்ண்ணா. 12 பேர் வந்து வேற ஆளு வந்திருக்காங்க. ஆட்டோல வந்திருக்காங்க. சரிங்க. அவங்க வேற மொத்தமா வந்தவங்க நாங்கெல்லாம். ஓகேங்கண்ணா. எத்தனை மாடுகள்னா இதுவரையும் 4 மாடு வாங்கியிருக்கோம்ண்ணா. அதுக்குள்ள வாங்கிட்டீங்க? 4 மாடு காலைல வாங்கியிருக்கோம். சரிங்க. இன்னும் நாளைக்கு 2 நாள் இருக்கு. ஓகே. திங்கக்கிழமை வரையும் வாங்கிட்டு தான் போவோம். சரி. திங்கக்கிழமை வரைக்கும் இருப்பீங்க? கண்டிப்பா இருப்போம். ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. உங்களை பார்த்ததுல சந்திச்சதுல மகிழ்ச்சி. எங்களுக்கு தான் மகிழ்ச்சி. நேற்று லொகேஷன் கேட்டா மறந்துட்டோம். பைபாஸ் ரோட்லாம் போட்டாங்க. சரி. கொஞ்சம் புது டிரைவர் கூட்டி மறந்துட்டாங்க. சரி. ரொம்ப நன்றி எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு. ஓகே. நன்றி. நிறைய பேர் கேட்டாங்க. அது உங்களுக்கு ஈஸியா வழி சொல்ல முடிஞ்சது. நிறைய பேர் லொகேஷன் ப்ளீஸ் அப்படின்னு ஓட்டு மாரியம்மன் வரலால எங்களுக்கு நீங்க வழி சொல்லிட்டீங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. மாடு வாங்குறதுக்கு எத்தனை பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாடை பார்த்துட்டு இருக்காங்க. காளை எல்லாம் பெரும்பாலும் இவங்க காளை தான் எடுக்கிறாங்க. இது கெடாரிங்க. கெடாரி ரேரு.
கிடாரி கண்ணே இருக்குங்க. இங்க ஒரு காரி இருக்குங்க, காரிக்காலை. கிடாரியே பார்த்தீங்கன்னா கால லெவலுக்கு சுத்திட்டு இருக்கு. மரம் இருக்கு. கிடாரி கன்றுகள் இந்த பக்கம் நிறையா இருக்குதுங்க. நிறையா நம்ம பார்த்ததில் அனைத்துமே காளைகளாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே சேர ஒரு 5, 6, 7, 8, 9, 10 கிடாரிகள் ஒரே இடத்துல கட்டியிருக்காங்க. செவலையில் ஆரம்பித்து இந்த மயிலான்னு போய் லாஸ்ட்டாக ஒரு செவலை, அதுக்கு அந்த பக்கம் திரும்ப ஒரு மயிலை, இந்த மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் லைனில் பார்த்திங்கன்னா முழுக்க காளைகள் மட்டுமே கட்டியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு சைஸில் இருக்குது, இதெல்லாம் ஒரு சைஸு, இந்த கிடாரிகள்லாம் ஒரு சைஸு, இந்த காளைகள்லாம் ஒரு சைஸு, இங்கே கட்டியிருக்கக்கூடிய ஒரு காளைகள்லாம் ஒரு சைஸுங்க. கருக்காமையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு அழகிய காங்கையா. அதுக்கு பின்னாடி ஒரு மாடு ஒன்று கட்டியிருக்காங்க, இது காரி மயிலை. இந்த மாதிரி முழுக்க காங்கேயம் நாட்டு மாடுகள் இங்கே அழகாக இறக்கி அழகாக வரிசையாக கட்டியிருக்காங்க. செவலை நல்ல துடிப்பான செவலை. இது மாடு, செவலை மாடு. கிடாரி கன்றுகள் வரிசையாக கட்டி இருந்துச்சு அப்படின்னு இல்லையா, அது அப்படியே இந்த பக்கம் இருந்து ஒரு லைனாக காமிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனைத்து மாடுகளையுமே கவர் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம நோக்கம். பார்க்கலாம் இந்த வருஷம் இந்த அளவுக்கு எத்தனை மாடுகள் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே மட்டுமே இதில் மட்டுமே 19 கன்றுகள் பக்கத்தில் இருக்குது. 19 கன்றுகளில் ஒரு மாடு, 2 மாடு, இது ஒரு பருவத்துக்கு வந்துருச்சா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. ஒரு சில மாடுகள் குட்டியாக இருக்குது, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பருவத்துக்கு வந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கன்று மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது நல்ல ஒரு பெரிய மாடாக இருக்கும். 3 அணித்து 4 அணித்து வரைக்கும் வந்துடுது. இது மாதிரி சிறுசு தான், அதனால் இது ஈத்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மடி இருக்கும். சந்தன பிள்ளைங்க காளை. நெய்ல காளை, இங்கே ஒரு காரி. இது அடுத்த ஒரு இடம். பின்னாடி வரைக்குமே கட்டியிருக்காங்க. நல்ல உடல்வாகுடைய மாடுகள் நிறையா இருக்கு. ஆமாம். எங்க அதான் இதுதான் கடைசியாக கட்டியிருக்கிற மாடுகளுங்க. இந்த லாஸ்ட் இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடைசியாக இதுதான் கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாடுகள் இல்லை. இது செகண்டு, அதுக்கப்புறம் தேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடுக்காக 3 பேர் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. அழகிய காலை ஜம்முன்னு போஸ் கொடுத்துட்டு நிற்கிது. இங்கே ஒரு செவலை, காரிக்கு பின்னாடி ஒரு செவலை, அதுக்கு அந்த பக்கம் ஒரு செவலை. ஆக மொத்தம் நம்ம ஃப்ரேமில் ஒரு 4 காளைகளில் 3 செவலை, ஒரு காரி. இந்த பக்கம் 4 மயிலை இருக்குது.
பின்னாடி கடைசியாக இருக்கிறது ஒரு மாடு. அங்கே ஒரு காரி இருக்குதுங்க. இவங்களுடைய ஃபார்மில் மொத்தமாக 25 மாடுகள் இருக்கு. 25 மாடுகள் இருக்கு. 25 மாடுகளில் கிடாரி அப்படின்றது பார்க்க முடியல. இப்போ வரைக்கும் கிடாரி தெரியல. அந்த பக்கம் இருக்கிற மாட்டை போய் பார்ப்போம், அது கிடாரி இருக்கா அப்படின்ட்டு. 25 மாடுகளில் கிடாரியே இல்லைங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா காளை தான். எல்லாமே காளை தான். எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம கேட்கலாம். அங்கே பனியன் போட்டுட்டு நிற்கிறவர் தான் உரிமையாளர். எங்கேருந்துங்கண்ணா வந்திருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கேங்கண்ணா இருக்கு? கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே, சரி சரி சரி. டிவிங்கண்ணா அண்ணா காங்கேயம் பிரீட் யூடியூப் சேனல் போட்டுருவீங்க. ஒன்று லைவ் போயிட்டுருக்கு, இன்னொன்று ரெக்கார்டு. இந்த அண்ணா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, மாடுகள் பார்க்கறக்கு வந்திருக்காங்க. 10 பேர் வந்திருக்காங்களாம்மா. இன்னைக்கு காலையில் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு குரூப் நிற்கிறாங்க பாருங்க. உலக புகழ்பெற்ற சந்தைங்க அது. இந்த ஐயாவோட மாடுகள் தான் இது எல்லாமே. இந்த 25 காளைகளுமே இந்த ஐயாவோடது. இந்த ஐயாட்டம் வாங்கியிருக்கீங்களா? ஓகே ஓகே. எப்போ போன வருஷம் வாங்கினீங்களா? போன வருஷம் இல்லை, இங்கிட்டு வாங்கல, போன வருஷம் அங்கிட்டு வாங்கிட்டோம். இந்த வருஷம் மட்டும் தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த ஐயாட்டம் நல்ல மாடுகள் கிடைக்கும், தரமாக இருக்கும் ஐயாட்ட. காங்கேயனா மட்டும்தான். இங்கே எல்லாமே காங்கேயன மாடுகள் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. இல்லை, ஜெர்சி மாடு, சீமை மாடு, காங்கேய மாடு, திர்ரு எல்லாமே கொண்டு வருவாங்க. எல்லா ஜெர்சி மாடும் இங்கே வரும். இங்கேயா? இங்கே வராது, இங்கே கொண்டு வரக்கூடாது, அனுமதி இல்லை. இல்லை, கேளுங்க. ஏம்மா இங்கே அத்தனையுமே காங்கேய மாடு, ஏன் ஜெர்சி மாடு எதுவுமே வரல? ஜெர்சி மாடுலாம் அந்த சைடு கிடக்கும். எங்கே இருக்கு? அந்த சைடு. அங்கே பார்த்துட்டு தான் வந்தேன் நான். இல்லை, அங்கிட்டு கிடக்கு. அங்கே வந்து அந்த கார் அங்கிட்டு ரோட்டுக்கு அங்கிட்டு கோயில்கிட்ட. இல்லை இல்லை இல்லை, ஜெர்சி மாடு கொண்டு வந்திருந்தாலும் எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க. இந்த ஐயா பார்த்தீங்கன்னா 42 மாடுகள் வந்துருக்காங்க. இப்போ கம்மியாக இருக்க மாட்டு இருக்குதுங்க ஐயா, வந்துட்டு இருக்குதுங்க. எப்போங்க ஐயா இறக்குச்சுங்க? நைட்டுங்களா? ஐயா நம்ம பேருங்க ஐயா? சதாசிவம். சதாசிவம். எங்கேருந்துங்க ஐயா கொண்டு வந்திருக்குதுங்க? பரமத்தி, கரூர் பரமத்தி. கரூர் பரமத்திங்க. ஓகேங்க. நம்மகிட்ட எப்போவுமே நாட்டு மாடுகள், நாட்டு மாடு காங்கேயம் காலை தான் இருக்குது. காங்கேயம் காலை தான் இருக்குது நம்மகிட்டங்க. இப்போ 25 மாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இல்லை, இப்போ 30 இருக்கு. 30 இருக்குதுங்க. ஓகேங்க. இப்போ வரைக்கும் எத்தனை மாடுகளுங்க ஐயா நம்மகிட்ட சேல் ஆகிருக்கு? சேல் வாழ் இப்போ தானே வந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் வந்திருக்கீங்க. ஓகே ஓகேங்க ஐயா. எல்லாம் நேற்றுக்கு ஓரளவுக்கு இறக்கிட்டாங்க, இன்னைக்கு தான் நம்ம நைட்டு தான் நாங்கள் கொண்டு வந்து இறக்கணும். என்ன பண்ணுறோம்? சரிங்க ஐயா. ஆக மொத்தம் இன்னும் மாடுகள் நம்மளுக்கு வருது. வரு. ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. நம்ம ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லிடலாங்களா? 99. சரிங்கய்யா. 40 95 29 59. ஓகே, இதுதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். காளைகள் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணால், எந்த நேரம் வேணாலும் காங்கேயம் காலை வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்கய்யா. இப்போ வரைக்கும் 30 மாடுகள் இருக்குதுங்க. ஓகே, இது மாதிரி மாடுகள் வேணும் அப்படின்னா நம்ம ஐயாவை கூப்பிடுங்க. சதாசிவம் ஐயா பரமத்தியில் இருந்து மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்கய்யா, நீங்கள் பாருங்கள், நாங்கள் அப்படியே உங்களுடைய மாடு. சரி, நம்மகிட்ட என்ன ரேட்ல இருந்து இப்போ இருக்குதுங்க ஐயா? நம்ம இப்போ 1 லட்சத்துக்கு மேலே 1.25 லட்சம் வரல இருக்குது. 1,70,000 வரல இருக்குது. 1,75,000 வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகேங்க ஐயா. கம்மியான விலைன்னா என்ன விலையில இருந்து? கம்மியான விலையில 30,000 இருந்து இருக்கு. 30,000 இருந்தே நம்மகிட்ட கண்ணுகள் இருக்கு. ஓகேங்க ஐயா. சரிங்கய்யா, நீங்கள் பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. பரமத்தியில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்கணங்கயிறெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா மாடுகளையும் நம்ம காட்டியிருப்போம். அதனால் லைவில் தெளிவாக தெரியல அப்படின்னு சொல்லி சிரமப்பட வேணாம். திரும்ப நம்ம மதியத்துக்கு மேலே நம்ம காணொளி
திரும்ப அப்லோட் ஆகும் கிளியராக. எல்லா மாடுகள் வாங்க வந்திருக்காங்க பாருங்கள். இந்த மாரியம்மன் கோயில் வந்து மொட்டை வேண்டிட்டு மொட்டை அடிச்சுட்டு வருடம் இங்கே மாடுகள் வாங்கிட்டு தான் போகிறாங்க எல்லாம். புதுக்கோட்டைங்களா? புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. எத்தனை பேர்ண்ணா வந்திருக்கீங்க? ஒரு 8 பேர் வந்திருக்கோம். 8 பேர் வந்திருக்கீங்க. 10 பேருங்களா? ஓகே 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 10 பேர் வந்திருக்காங்க. ஓகே, மாடுகள் வாங்கியிருக்கீங்களாங்கண்ணா? வாங்கியிருக்கீங்களா? எத்தனை மாடுண்ணா வாங்கியிருக்கீங்க? ஆ, ஓகே 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 3 மாடு வாங்கியிருக்கீங்க, இன்னும் வாங்க வேண்டியிருக்கு. ஓகே 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 10 பேர் வந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, எப்போங்கண்ணா வந்தீங்க? நாங்கள் 3 நாள் ஆச்சு வந்து. ஓ, 3 நாள் ஆச்சுங்களா? ஆமாம். சரி சரி சரிங்க. ஆமாம். தங்குறதெல்லாம் எங்கேங்கண்ணா தங்கிட்டு இருக்கீங்க? சும்மா கோயிலில் தான் இருக்கோம். கோயிலே தங்கிக்கிறது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. 10 பேர் வந்திருக்கீங்க? ஆமாம், 10 பேர் வந்திருக்கோம். சரி சரி சரிங்க. தள்ளி நின்று போட்டா ஓகே, இங்கேருந்து மாடுகள் கொண்டு வரதெல்லாம் எப்படிங்கண்ணா கொண்டு வரீங்க? வேணும் வந்து அங்கேருந்து வேணும் அனுப்புவோம். நீங்கள் வேனில் தான் வந்திருக்கீங்களா? சரி சரி சரி. இப்போ எல்லாம் மொட்டை அடிச்சிட்டிங்க. ஓகேங்கண்ணா. இது எப்படிங்கண்ணா? இது வேண்டுதலா எப்படிங்கண்ணா? அது வேண்டுதல் தான். வருஷம் வந்துடும். ஓகே ஓகே. நீங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலியாங்கண்ணா எப்படிங்கண்ணா? இல்லை ஒரே ஊருக்காரர் பக்கத்தில். ஆமாம். ஓகே ஓகேங்க, நன்றிங்கண்ணா. வருஷம் இப்படி உங்களை எல்லாம் பார்க்கறதுல மகிழ்ச்சியாக இருக்கு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே ஓகே சரிங்கண்ணா. பாருங்க அப்படி பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாம் ஒன்றா வந்துட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி முடி எடுத்துட்டு அவங்க கண்டிப்பாக மாடுகள் வாங்காமல் அவங்க போகிறது இல்லைங்க. ஃபுல்லாக வந்து மாடுகள் வாங்கிட்டு தான் போகிறது. அதுக்காகத்தான் பெரும்பாலும் இங்கே வர்றாங்க எல்லாம். அதனால கண்ணபுரம் சந்தை உலக பிரசித்தி பெற்ற சந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது திருச்செங்கோடு ரமேஷ் அண்ணாவுடைய மாடுகள். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. வியாபாரம் சூடு பிடிச்சி நடந்துகிட்ருக்கு. ரமேஷ் அண்ணாவோட மாடுகள் ஒவ்வொன்றாவே நம்ம பார்த்துடலாம், டைமிங் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில். எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய மாடுகள். இதில் நிறைய கண்ணு மாடுகளும் சினை மாடுகளும் இருக்கும். காளைகள் அப்படின்றது ரொம்ப ரேராக இருக்கும். இது ஒரு வகையான மாடு. மதுரை புலிக்குளம் மாடை ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இது என்ன மாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வயிற்றில் புள்ளி போட்ட மாதிரியான ஒரு மாடு. ஆடு பார்க்கறக்கு வாங்கறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே காளை. காரிக்காளை ஒன்று, ஆனால் ஒரு கயிறு தான் போட்டு கட்டியிருக்காங்க. மயில கிடாரி, மற்ற எல்லாமே கிடாரி தாங்க. இது 2 மட்டுமே காளைகள். அதே மாதிரி காரிக்கு அந்த பக்கம் நிற்கிறது காளையா என்னன்னு தெரில, பார்க்கலாம். காரிக்கு அந்த பக்கம் நிற்கிறதும் காளை தான். இதோடைய கன்றா கூட இருக்கலாம். இது தவிர அனைத்துமே பார்த்திங்கன்னா கிடாரி தான். கிடாரி, கண்ணு மாடு, சென மாடு இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா பெரிய காம்புடைய மாடுங்க அது. காம்பு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்று மாடுகள் தான் பெரும்பாலும் ரமேஷ் அங்கிட்ட இருக்கு. கன்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே படுத்திருக்குது. இந்த கன்று வந்து இந்த மாட்டோட கன்று. இங்கே ஒரு காரிக்கண் ஒன்று படுத்திருக்கு. இதுவும் ஒரு கன்று மாடு. இங்கே நம்ம பக்கத்தில் கூட ஒரு கன்று தாங்க இந்த மாட்டோட கன்று. இதெல்லாமே காளைகள்.
இதெல்லாம் கெடாரி. அது கெடாரி, முன்னாடி நிற்கிறது காலக்கண்ணு, அதனால் உள்ளே கட்டியிருக்காங்க. இது நல்ல பெருங்கோடுங்க. இந்த பக்கம் கட்டியிருக்க கன்றுகள் புதிதாக வந்து இறங்கி இருக்கிற கன்றுகள். நேற்று நம்ம காலையில் சாயங்காலம் டைம் வந்தப்போ இந்த மாடுகள் இல்லைங்க. இதில் லம்பாடியெல்லாம் கூட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளவேலிருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை மாடுங்கண்ணா நம்மளுக்கு கொண்டு வந்துருந்துச்சு? 60 ரூபாய்ங்களா? சரி சரி. 30 தான் வந்து இறங்கி இருக்குது. ஓகேங்கண்ணா. இப்போ இது வரைக்கும் என்ன எத்தனை சேல்ஸ் ஆகிருக்குங்கண்ணா? 3 மாடு விற்றுருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. இன்னைக்கு காலையில் தான் இறக்கி இருக்குதுங்க. ஓகேங்க. இந்த செவலை கொடுத்தாச்சு. இன்னைக்கு காலையிலேயே நிறைய மாடுகள் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க. அது போக முழுசாகவே அவங்க மாடுகள் இன்னும் கொண்டு வந்து இறக்கல அப்படின்னா பார்த்துக்குங்க. இன்னும் எத்தனை மாடுகள் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னே தெரில. அதனால் கண்ணபுரம் சந்தையில் பஞ்சம் இல்லாமல் மாடுகள் வந்து இறங்குதுங்க. நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி 6000-7000 மாடுகள் கண்டிப்பாக கண்ணபுரம் சந்தைக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இங்கே நம்ம நேற்று பார்த்த வரைக்கும் இங்கே 120 கன்றுகள் இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. ஆனால் நிறைய குச்சிகள் பார்த்திங்க அப்படின்னா சும்மா தான் இருக்குது. அந்தளவுக்கு கன்றுகள் விற்று தேர்ந்துருச்சு. வேகமாக விற்று தேருதுங்க. இங்கே வரிசையாக கட்டியிருந்த மாடுகள் இங்கே இருந்த மாடுகள் நிறைய விற்று தேர்ந்துருச்சு. இங்கே வரும் முளைக்குச்சியெல்லாம் எத்தனை கேப் இருக்குது அப்படின்ட்டு. இங்கேயுமே கிட்டத்தட்ட 20 கன்றுகளுக்கு பக்கத்தில் விற்று தேர்ந்துருச்சு. 20க்கு மேலேயே விற்றுச்சாட்டு இருக்குதுங்க. இந்த மிகப்பெரிய சொட்டை. வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடுகள் விற்று தேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 50 மாடுகளுக்கு மேலே விற்று தேர்ந்துருச்சு. 120 கன்றுகள் வச்சுருந்தாங்க நேற்று வரைக்கும். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை கன்றுகள் விற்று தேர்ந்துருக்குது அப்படின்ட்டு. அவங்க கொண்டு வந்த வைக்கோல் இப்போ மிச்சம்தான். ஒரு டிராக்டரில் இன்னும் இறக்காமல் அப்படியே இருக்குது. அதுபோக ஒரு டிராக்டர்லேருந்து இறக்கி வச்சுருக்காங்க. பார்ப்போம். இது என்ட்ரன்ஸ்லேயே முன்னாடி இருக்கக்கூடிய கன்றுகள். இதை தனி காணொலியாக தான் போடணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு போட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கு இந்த வழியாக உள்ளே வந்திருக்கிறோம். ரோட்டுக்கு அந்த பக்கம் நிறைய பேர் டிவைடர் அந்த இதில் நின்றுட்டுருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாடுகள்ங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு இந்த மாதிரி ஏரியாக்களில் இருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே லோக்கலில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பொடிக்கன்று நிறையா இருக்குதுங்க. அது போக இங்கே ரெட்டை கயிறு போட்டு கட்டி இருக்கக்கூடிய ஒரு காலக்கன்று, பால் மயிலையில் ஒரு கன்று சின்ன திமிழோடு இருக்குது. அது போக அந்த பக்கம் கொஞ்சம் மாடுகள் இருக்குதுங்க.
நல்ல ஒரு பெரிய காளைங்க, காங்கைய காரிக்காலம் மாடு பார்த்துட்ருக்காங்க. நம்ம வந்து இப்போ கோயில் பக்கத்தில் சைடில் வந்துட்டோம். கோயில் தாண்டி 2வது கேட்டில் உள்ளே வந்திருக்கிறோம். லம்பாடி ஒன்று நிற்கிது, அதுக்கு பின்னாடி ஒரு மயில மாடு ஒன்று நிற்கிதுங்க. நல்லா நிமிர்ந்த பார்வையுடைய மாடு. குட்டி பாயை பிடிச்சிட்டு போகிறோம் பாருங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? பரமக்குடிங்களா?